ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம்ஸ் அகாடமி. நம்ம சேனலில் வந்து டிஎன்பிஎஸ்சி புதுசாக படிக்கிறவங்களுக்கு தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுக்கலான்னு இருக்கோம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி புதுசாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஹோம் மேக்கர், அதாவது டெய்லியும் வந்து என்னால் படிக்க முடியல, ஒரு 4 hours 6 hours வந்து படிக்க முடியல, ஜஸ்ட் இப்போ தான் வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் நியூ புக் பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஷெட்யூல் வந்து தயாரிச்சிருக்கோம். இது வந்து டெய்லி வந்து 6 o'clock ஈவினிங் வந்து கொஷின் பேப்பர் கொடுத்துருவோம். அடுத்த நாள் காலையில வந்துட்டு நம்ம 10 o'clock வந்து ஆன்சர் ஷீட்டும் வந்துட்டு நம்ம சேனல்லேயே வந்து கொடுத்துருவோம். இது டோட்டலா 95 டெஸ்டர்ஸ் இருக்கு. இது வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் இல்லாம 11th 12th அட்வான்ஸ் தமிழையும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ குரூப் 4 வந்து நடந்தது இல்லையா, ஸோ அதுல வந்து நமக்கு அட்வான்ஸ் தமிழ்ல இருந்து கொஷின் கேட்டிருந்தாங்க. எழுதினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது. இப்போ நம்ம ஷெட்யூலை பார்த்துடலாம். இது வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு லெசன் கொடுத்துருக்கோம். பிகாஸ் வந்து புதுசா படிக்கிறவங்க வந்து லைன் பை லைனா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட தான் நம்ம வந்து இந்த ஷெட்யூலை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்க ஒரு லெசனா ஒரு நாளைக்கு படிக்கும்போது லைன் பை லைன் ஈச் லைனை வந்து எது இம்பார்ட்டன்ட், ஸோ இது வந்து இந்த லைன்ல இது இருந்தது அப்படிங்கிற அளவுக்கு வந்து படிக்க முடியும். ஒரு லெசனுமே வந்து 50 கொஷின் அப்படிங்கிறதுனால மேக்சிமம் வந்து இம்பார்ட்டன்ட் லைன்ஸை நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போ வந்து 6th வந்து ஒரு லெசன் முடிஞ்சதும் ஃபுல் ரிவிஷன் அப்படின்னு நம்ம வைப்போம். அந்த ஃபுல் ரிவிஷன் வந்து 100 கொஷின் வந்து நம்ம எழுத போறோம். இப்போ 6th 7th 8th 9th 10th 11th ஃபுல் ரிவிஷன் 12th ஃபுல் ரிவிஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 6th-லேருந்து 8th வரைக்கும் இந்த 3 ஸ்டாண்டர்டுமே வந்து ஃபுல்லாக 100 கொஷின் வந்து ரிவிஷனாக கொடுப்போம். அப்புறம் 9th-லேருந்து 10th வரைக்கும், அப்புறம் 11th 12th. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் 6th-லேருந்து 10th, ஸோ அதுவும் 100 கொஷின் தான். ஸோ 6th-லேருந்து 12th-ம் 100 கொஷின் தான். அதுக்கப்புறம் தான் அட்வான்ஸ் தமிழை கொண்டு வந்திருக்கோம். 11th அட்வான்ஸ் தமிழ் 6 லெசன்ஸ் இருக்கும். படிச்சுக்கிறது நல்லது, ஓகேங்களா. ஒரு கொஷினும் என்னால விட முடியாது, நான் வந்து 100க்கு 97 எடுக்கிறேன், இப்போ நான் வந்து இப்போ 100க்கு 100ம் அடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அட்வான்ஸ் தமிழையும் சேர்த்தி படிங்க. நம்ம இந்த டெஸ்ட் முடிச்சுட்டு நம்ம வந்து ஓல்டு புக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நியூ புக் வந்து கவர் பண்ணிருங்க, நல்லா தமிழ் கவர் பண்ணிருங்க. ஏன்னா தமிழ் அப்படிங்கிறது நம்ம வந்து குரூப் 2க்கும் வரும், குரூப் 4க்கும் வரும். குரூப் 2க்கு வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு படிச்சிருந்தா போதும், பட் குரூப் 4க்கு வந்து கண்டிப்பா அபவ் 95 எடுக்கணும். அதுக்கு வந்து லெசன் வந்து ஒரு லெசனும் ஈச் பை ஈச் லைன் பை லைன் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா மண்டைக்குள்ள வச்சிருக்கணும், ஓகேங்களா. லைன் பை லைனா வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ அடுத்து 12th அட்வான்ஸ் ஃபுல் ரிவிஷன். அப்புறம் ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம டோட்டலாக 5 கொடுத்துருக்கோம். அந்த 5 டெஸ்ட்டுமே வந்துட்டு நம்ம வந்து 200 கொஷின் வந்து ஈச் டெஸ்ட் வந்து 200 கொஷின்ஸ், ஓகேங்களா. இதுதான் நம்ம ஷெட்யூலு. மொத்தமாக 95 டெஸ்டஸ் இருக்கு. டெய்லியுமே நம்ம வந்து நம்ம சேனல்ல வந்து கொடுத்துருவோம். நீங்கள் வந்து உங்களால் எழுத முடியல அப்படின்னா கூட நம்ம அடுத்த நாள் வந்து ஆன்சர் ஷீட் போடுறோம் இல்லையா, ஸோ அது ஓப்பன் பண்ணி பாருங்க. அது ஓப்பன் பண்ணி பாருங்க, கொஸ்டின் பேப்பரும் ஓப்பன் பண்ணி பாருங்க. எழுத முடியலனாலும் உங்களால எத்தனை கொஸ்டின் வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியுது ஓரளவுக்கு அப்படிங்கிறத பாருங்க. அதுக்கப்புறம் படிக்கணும்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ இதுதான் நம்ம ஷெட்யூலு. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க உங்களால எழுத முடியுதோ முடியலையோ மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அவங்க படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச். ஓகே, தேங்க்யூ.